பேசுறேன். மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு இந்த தளத்தை உருவாக்கி கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும் நன்றி மற்றும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த PSM ஓட இணைந்திருக்கும் அனைத்து மாஸ்டர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இது நாள் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், எந்த ஸ்டோரி பார்த்திருந்தோம் அப்படின்றத பார்க்கலாம். நாம வந்து தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா அப்படின்ற விஷயம் தீனா மரியம் மேடம் எழுதிய அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் சீதா, அந்த கதையை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நான் ஒரு PPT ஷேர் பண்ணிட்டு நான் பேசுறேன். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, சீதா மாதாவுடைய சிறு வயது முதல் இப்போ வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்த்துட்டு கதைக்குள்ள போகலாம். சீதா மாதா வந்து ஜனக் பாபாவும் சுனைனாமாவும் மண்ணு கடியில இருந்து பூமி கடியில இருந்து உழுற வேலை செய்யும் போது, நிலத்தை உழும் போது அந்த உழுது அது உள்ள அவங்கள எடுக்கிறாங்க. பூமி மாதாவுடைய ஒரு மகளாக அவங்களை எடுக்கிறாங்க. சின்ன வயதுல இருந்தே அவங்களுக்கு வந்து ஆசிரமங்களுக்கு போகணும், அருகாமையில இருக்கிற காடுகளுக்கு போகணும் அப்படின்றது ரொம்ப இஷ்டம். அது நம்மளுக்கு தெரியும். தத்தி தத்தி நடக்கிற அந்த பருவத்தில இருந்தே அவங்களுக்கு வந்து இந்த விலங்குகள் மேல ஒரு தனி கருணை, மற்ற உயிரினங்களுக்கு மேல தனி கருணை இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் நல்லா பேசக்கூடிய விவரமான வயசானதுக்கு அப்புறம் அவங்க வந்து சேஜ் கார்கி அப்படின்ற அந்த ஒரு பெண் சாமியார் அவங்க கிட்டதான் வந்து கல்வி எல்லாம் கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ஞானம் அவங்களுக்கு வந்து வெறும் ஒரு ஆன்மீக தளம், ஆன்மீக ஒரு ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு வந்து அந்த கல்வி மூலமா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு கல்யாண திருமண பருவத்துக்கு வரும்பொழுதே அவங்க வந்து ரொம்ப வைஸ், ரொம்ப புத்திசாலித்தனமான, அதே போல அழகான, மிகவும் அழகான ஒரு உருவமுடைய மற்றும் ரொம்ப உடல் வலிமை, அந்த ஏறு உழறது கூட அவங்களுக்கு வந்து நல்ல பலசாலியா அவங்களால செய்ய முடிஞ்சது. ஆண்களால கூட செய்ய முடியாத, கஷ்டப்படுற, சிரமப்படுற அந்த வேலையை கூட அவங்களால பண்ண முடிந்தது. சோ எல்லா வகையிலும் அவங்க வந்து அழகு, வலிமை, புத்திசாலித்தனம் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டையே நிர்வகிக்கக்கூடிய அந்த திறனும் அவங்க கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீராமரை திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அயோத்தியா போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணின் தன்மையே அதுதானே. அவரு எப்படி ஒரு நாற்று வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு வயலுக்கு நடப்படுதோ, அங்க போய் வளமா வளருதோ, அதே போல ஒரு பெண் வந்து திருமணத்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்தையும் தன்னோட குடும்பமா பாவித்து அங்க இருக்கிறவங்களையும் வந்து அனுசரிச்சு அவங்களுக்கு ஏற்ப தன்னை மாத்திட்டு அவங்க அதுவும் பண்ணாங்க. அதே போல காட்டுக்கு போக வேண்டிய அந்த சூழல் ஏற்பட்ட பொழுதும் அவங்க யாரையுமே பழி சொல்லாம இயற்கை அதோடைய சேர்ந்து வாழறத வந்து ரொம்ப சந்தோஷமா தான் அவங்க அனுபவிச்சாங்க. அந்த காட்டுல இருக்க அந்த வாழ்க்கையும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும், அதாவது ஸ்ரீராமருக்குள்ளேயும் இவங்களுக்குள்ளேயும் இருக்க அந்த அந்யோன்யம் வந்து சின்ன ஒரு விரிசல் கூட அடையாம மென்மேலும் உறுதியானதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ராவணர் வந்து இவங்களை வந்து அபகரித்து போனது கூட இவங்களுடைய விருப்பத்தின் பேரால தான் நடந்தது அப்படின்றதும், ராவணர்ன்றது முற்பிறவியில வந்து வைகுண்டத்துல நாராயணி தேவி மற்றும் நாராயணர் அவங்களுடைய ஒரு பணியாளரா தான் இருந்திருக்காரு அப்படின்றதும், அவர் சாபத்தின் காரணமாக பூமியில பிறவி எடுத்து மேலும் மேலும் வந்து தேவையில்லாத ஒரு அனாவசியமான அந்த தியானத்தின் மூலமா அவருடைய ஆற்றலை வளர்த்து கொண்டாலும் அவருடைய குணங்கள் வந்து கீழ்மையான ஒரு குணங்களை கொண்டிருக்கிறதுனால அவருடைய வீழ்ச்சி எப்படி ஏற்பட்டது, அவரை வந்து மீண்டும் வைகுண்டத்துக்கு கொண்டு வருவோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே உனக்கு முக்தி தர்றதுக்கு நாங்க வருவோம் பூமிக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்த அந்த வாக்கு காப்பாத்துறதுக்காக தான் நாராயணரும் நாராயணி தேவியும் இங்க பிறந்திருக்காங்க, இங்க பூமியில அவதரித்திருக்காங்க அப்படின்றதையும், இப்போ அவங்க சீதா தேவி வந்து அங்க போறாங்க அப்படின்னா அந்த இடத்தோட பியூரிபிகேஷனுக்காக போறாங்க. அந்த அந்த இடத்த வந்து அவரை வந்து மனதளவுல வந்து ராவணருடைய வலிமையை கம்மிப்படுத்துறதுக்காகவும் அந்த இடத்தையே சுத்தப்படுத்துறதுக்காகவும் அந்த அசுரர்களின் மைய பகுதியா இருக்கிற அந்த இலங்கையை தூய்மைப்படுத்துறதுக்காக தான் அவங்க அந்த வேலையை செய்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. சோ இப்ப பாத்தீங்கன்னா ராவணருக்கு வந்து ஒரு பாக்குறாரு, ஒரு நாளுக்கு நாள் பார்க்கும்பொழுது சீதா மாதா வந்து அந்த இடத்துல லங்கையில வந்து ஸ்ரீலங்கால வந்து எந்த ஒரு உணவும் சாப்பிடுறது இல்லை, தண்ணி கூட குடிக்கிறது இல்லை. இருந்தாலும் அவங்களுடைய வலிமையானது, அவங்களுடைய ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து குறையாம மேலும் மேலும் அதிகரித்தே போகுது, அப்படியே தான் மெயின்டைன் ஆகுது, அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. பார்த்து ராவணருக்கே ஒரு வகையில ஒரு பொறாமை ஏற்படுது, ஒரு கோபம் ஏற்படுது. எப்படி நான் தானே ரொம்ப ஒரு சிறந்த தியானின், சிறந்த யோகி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், வெறும் ஒரு கேவலமா ஒரு பெண்ணை வந்து இவ்வளவு எப்படி வலிமையா இருக்க முடியும், ஆஃப்டர் ஆல் ஒரு பெண்ணால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இவங்களுடைய மன வலிமையை சிதைக்கணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் செய்துட்டே இருக்கிறாரு. அப்போ ஆனா சீதா மாதா வந்து அதுக்கெல்லாமே கொஞ்சம் கூட அசராம அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ராவணர் வந்து எத்தனையோ
கொடூரமான செயல்கள்ல ஈடுபட்டு பெண்களை வந்து ரொம்ப அசால்ட் பண்ணி ரொம்ப சித்திரவதை பண்ணி ரொம்ப அத்துமீறல்கள் பண்ணியிருக்காரு. அது ரீதியா அவருக்கு வந்து அந்த அஹ், மன மனதளவுல அவர் வந்து அதுக்கு கொஞ்சமாவது வருந்தணும் அப்படின்றதுதான் வந்து சீதாமா வந்து அதை தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சீதா மாதா வந்து இரவு நேரத்துல நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு தியானம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது இந்த எதிர்காலத்தோடைய காட்சிகள் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ இனிமேல் எப்படி எதிர்காலத்துல பெண்கள் வந்து அவங்களுடைய நிலை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஒரு அவங்களோட ஆப்ரேஷன், அதாவது அவங்க தாழ்த்தப்படுவாங்க இந்த சமூகத்துல அப்படின்றத வந்து அவங்களுக்கு கேக்குது. அவங்களால பார்க்க முடியுது. ஒரு மெல்லிய குரல் அவங்களுக்கு கேக்குது. ஒரு நாள் இந்த எதிர்காலத்துல ஒரு தாய்மார்கள் வந்து தன்னுடைய கருவுல இருக்கிற பெண் குழந்தை தெரிஞ்சா கருவுல இருக்கிற அந்த குழந்தைய கூட வந்து கலைச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த சமூகத்துக்கு தேவையில்லை, அவங்களோட வேல்யூ இந்த மண்ணில் எதுவும் இல்லை அப்படின்றதுக்காக இந்த மாதிரி செய்வாங்க. அஹ் பெண் சிசுவெல்லாம் கருவிலே கலைச்சிருவாங்க அப்படின்றதும், அவங்களுடைய கணவர்கள்லாம் வந்து அந்த பெண்ணை வந்து வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சு ரொம்ப தாழ்மையான வேலைகள் செய்ய வைப்பாங்க அப்படின்றதும், அவங்களுக்கு ஒரு வெல்த் சொத்துல எந்த உரிமையோ கல்வியில எந்த உரிமையும் இருக்காது. பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கான்பிடன்ஸ், அவங்களுடைய இந்த கான்பிடன்ஸை இழந்துட்டே போவாங்க. அவங்க வந்து தன்னைத்தானே ரொம்ப தாழ்ந்தவர்களா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க காலப்போக்குல. அவங்க வெறும் உடல் ரீதியான ஒரு அழகு பொருளா மட்டுமே பார்க்கப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் கூட இருக்காது. ஆன்மீக ரீதியா அவங்களுக்கு எந்த வகையான ட்ரைனிங்கும் இருக்காது. அதே போல என்னுடைய மகள்கள் அவங்க வந்து இந்த சிருஷ்டியை அதாவது எதிர்காலத்து பெண்ணுடைய நிலைமை வந்து ரொம்ப தாழ்மையா இருக்கும் அப்படின்றதும், என்னுடைய மகள்கள் வந்து இந்த சோலார் சிஸ்டம்ஸ், இந்த சூரிய மண்டலத்தையே உருவாக்குற என்னுடைய அந்த உருவாக்கி அதை பராமரிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற என்னுடைய மகள்கள், அவங்களும் வந்து இந்த பூமியில மறக்கப்படுவார்கள். அவங்க யாருன்றது மறக்கப்பட்டு அவங்களுடைய திறன்கள் மறக்கப்பட்டு வெறும் ரிஷிகளுடைய மனைவிகளாகவே மற்றும் அவங்க வந்து கண்டறியப்படுவாங்க, ஞாபகம் வைத்துக் கொள்ளப்படுவாங்க அப்படின்றத வந்து சொல்லும் பொழுது இதை கேட்டு கேட்டு மாதாக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாகுது. பெண்களுடைய ஒரு மேன்மைக்காக தான் அவங்க வந்து பாடுபடணும் நினைச்சு வராங்க. தனக்கு மட்டும் இல்லாம எல்லா பெண்களுக்கும் நீதி வரணும், இந்த ராவணர் அவ்வளவு ஒரு கொடுமை செயலில் ஈடுபட்டிருக்காரு, அவங்களுடைய கைப்பிடியில இருந்து எல்லா பெண்களையும் இந்த பூமியுமே காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்க வரும்போது எதிர்காலம் இப்படி இருக்கும்னு சொல்லும் போது அவங்க மனசு வருத்தப்படுது. அப்புறம் அந்த குரல் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகரிஷி தேவாஹுத்தி அப்படின்னு சொல்லிட்டு, தேவஹுத்தி வந்து இவங்களுடைய பாட்டி, அதாவது அம்மாவுடைய அம்மா, தாதி, சாரி அப்பாவோட அம்மா தாதினா. அவங்க வந்து ஸ்டேஜ் அந்த மகரிஷி தேவஹுத்தி வந்து தோன்றுறாங்க. தோன்ற உடனே வந்து சீதாக்கு வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுது. பாட்டி நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பேசும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பின்னல்கள் வந்து நீஸ் வரைக்கும், முட்டி வரைக்கும் தொடுற அளவுக்கு நீட்டமான ஒரு பின்னல் இருக்கு. அவங்களுடைய முகம் வந்து அவ்வளவு கிளீனா கிளியரா இருக்குது. அவங்க தூள் அவ்வளவு ஒரு ஸ்னோ மாதிரி, பனி மாதிரி அவ்வளவு வெண்மையா இருக்குது. கண்கள் அவ்வளவு மினிரும் கண்களா இருக்குது. தவ வலிமையில அவ்வளவு வந்து வயசானாலும் அவங்களுடைய சருமமா இருக்கட்டும், அவங்கள இருந்து ஒரு வித ஒளி வெளிப்படுது. அவங்க வந்து சீதா மாதாவுடைய கைகளை பற்றி அவங்க வந்து அவங்க கிட்ட ஒரு எண்ணங்களால வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. வார்த்தைகளால இல்ல, எண்ண பரிமாற்றம் அப்படின்றது நடக்குது. அவங்க வந்து என்னத்த சொல்றாங்க அப்படின்னா, உனக்குள்ள ஒரு இன்னொரு நினைவை நான் வந்து எழுப்புறதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எதிர்காலத்தை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சொல்றாங்க. எதிர்காலம் என்ன இருக்க போகுது அப்படின்றத வந்து சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து காலத்தோடைய சக்கரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, யுக மாற்றம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அந்த யுக மாற்றத்துல அந்த கீழ் தாழ்மையான நிலைகள்ல வந்தா என்னென்ன நடக்கும் அப்படின்றதும், இன்னும் மேல் நோக்கி அந்த சக்கரம் வந்து மேல் நோக்கி போகும் பொழுது என்ன நடக்கும் அந்த யுகங்கள் மாற்றத்தின் போது அப்படின்றத வந்து அவங்க சொல்றதுக்கு வராங்க. ஆஹ் அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுடைய நிலைமை வந்து ரொம்ப அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு இருளை நோக்கி தான் போகும். அவங்களுக்குள்ள வந்து அவங்களுடைய நினைவுல வந்து இன்னர் வேர்ல்டு பத்தி, அதாவது நம்மளுடைய உள்ளார்ந்த உலகங்கள், நம்ம உள்முகமா போறோம் இல்லையா நம்ம தியானத்துல, சோ அந்த மாதிரி அதோட நினைவுகள் வந்து அவங்களுக்குள்ளவே இருக்கும். டவுன்வர்ட் ஆர்க் அப்படின்னா அந்த கீழ்மையா நோக்கி அந்த சக்கரத்துல வந்து கீழ்மையான அந்த சைக்கிள்ல வந்து அந்த டைம்ல அந்த அந்த நாலேஜ், அந்த ஞாபகங்கள், அந்த நினைவுகள், அந்த ஞானங்கள் எல்லாம் இவங்களுக்குள்ளவே குறைஞ்சிட்டே போயிடும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து இந்த
பூமி வந்து வெளிப்புறமா வளர்ச்சி அடையறதுக்கு அது தேவையான ஒண்ணு. இந்த சிவிலைசேஷன், இந்த நாகரிகங்களின் வளர்ச்சிக்காக அது தேவையான ஒண்ணு. அதான் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் எப்ப ஒரு மேல் நோக்கி அந்த ஆர்க் வந்து மூவ் ஆகுதோ, அந்த யுக மாற்றத்துல மூவ் ஆயிட்டு வருதோ, அப்போ பெண்கள் தான் அந்த ஞானத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு முதன்மையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம பார்க்க முடியுது இல்லையா? அதுக்கு அதோடைய உண்மை என்னன்னா, இத்தனை யுகங்களா, இத்தனை வருஷங்களா நம்ம பார்த்துட்டே தான் வரோம். பெண்களுடைய நிலை என்னவா இருந்தது அப்படின்றதும், இப்போ வந்து இந்த யுக மாற்றத்துல வந்து பெண்கள் தான். இப்ப இந்த பிஎஸ்எஸ்எம்மோட சேர்ந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான். ஆண்களை விட நிறைய பெண்கள் வராங்க, முன் வராங்க. அதே போல எல்லா ஆர்கனைசேஷன்லயும் பாத்தீங்கன்னா கூட பெண் சக்தி அப்படின்றது வந்து மேலோங்கி வர்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சோ இது யுக மாற்றத்தோடைய அந்த அப்வர்ட் சர்க்கிள் ஆர்க்ல வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க. அதனால நீ வந்து இங்க வந்து அந்த டைம்க்கு தேவையான விதைகளை பெண்ணின் மனதுல வந்து பெண்கள்ல அந்த விதையை விதைக்கிறதுக்கு தான் நீ வந்திருக்க. அவங்க வந்து எப்போ அந்த டைம் வருதோ அப்போ வந்து அந்த ஞானத்தை வெளிக்கொண்டு வரதுக்காக நீ இப்பவே அந்த வேலையை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த அப்வர்ட் மூமெண்ட் அந்த ஆர்க்ல வந்து பெண்கள் தான் அதை வந்து எடுத்துட்டு போவாங்க அப்படின்றதும், நீ வந்து என்னுடைய அம்மாவா, என்னுடைய மகளா, என்னுடைய கிராண்ட் சைல்டு, அதாவது என்னுடைய பேத்தியா எல்லாமா நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இதுல நம்ம இந்த வாக்கியத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய இந்த ஜென்மத்துல நடக்கிற நிகழ்கள், நம்ம இந்த சொந்தங்கள் வந்து ஜென்ம ஜென்மமா நம்ம கூட வந்துட்டே இருக்காங்க. அந்த உறவு முறைகள் அப்படின்றத மாறிட்டே இருக்குது அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க. இப்போ வந்து சீதா மாதா அவங்கள என்ன சொல்றாங்க? தாதின்றாங்க. பாட்டின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா நீ என்னுடைய அம்மாவாவும் இருந்திருக்க, என்னுடைய மகளாவும் இருந்திருக்க, என்னுடைய பேத்தியாவும் இருந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லா வேற வேற ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ உன்னுடைய இந்த ஜென்மத்துல உன்னுடைய வேலை என்னன்னா, அஹ் இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல, அதாவது இப்ப இந்த இந்த நீ செய்யற இந்த வேலை வந்து இந்த ஒரு சூழல்ல, இந்த ஒரு பிரசன்ட் மூமெண்ட்ல மட்டும் இல்லாம, இந்த தருணத்துல மட்டும் இல்லாம, இனிமே வரக்கூடிய காலங்கள் எத்தனையோ மில்லேனியா, எத்தனையோ யுகங்கள், எத்தனையோ வருடங்களுக்கு நீ இப்ப செய்யற வேலை வந்து பலனளிக்க கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, இந்த கதையெல்லாம் ஆக்சுவலா யாரு சொல்றாங்க? இது நடந்த நிகழ்ச்சிகளை யார் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சோமா சொல்றாங்க இல்லையா? சோ சோமா என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 2 பேர், இந்த நிறைய பேர் அந்த கதைய கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பானங்கள், அந்த அந்த ஒரு ட்ரிங்க் வந்து குடுக்குறாங்க. சுறுசுறுப்பா ஆகுறதுக்காகவும், அந்த அந்த விஷயங்கள் அவங்க வந்து கவனித்து கேட்கறதுக்காகவும் குடுக்குறாங்க. அந்த ட்ரிங்க் குடுக்குறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து அந்த கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நாராயணி மாதா வந்து நாராயணி தேவி வந்து இதுக்கு முன்னாடி அவங்களுடைய முற்பிறவிகள பத்தி இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ தேவஹூதி அந்த இருக்கிறாங்க இல்லையா? மகரிஷி தேவஹூதி, அவங்களுடைய எண்ணங்கள் வந்து அப்படியே டிரான்ஸ்மிட் ஆயிட்டே இருக்குது. மாதாக்குள்ள அந்த நினைவுகள் போயிட்டே இருக்குது. அப்ப மாதா வந்து தன்னுடைய முற்பிறவிய பாக்குறாங்க. சோ எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுடைய முற்பிறவி, அதாவது சீதா மாதாவுடைய முற்பிறவியில பாத்தீங்கன்னா, அப்போ வந்து என்னன்னா அந்த காலத்துல பெண்களின் சக்தி தான் அதிகமா, பெண் வந்து பெண்ணுடைய ரோல் தான் வந்து ப்ராமினென்டா இருந்தது. அந்த அந்த யுகத்துல வந்து அந்த நேரத்துல பெண்கள்ல வந்து மதிக்கப்பட்டாங்க. அப்போ வந்து மகரிஷி தேவஹூதியோட தந்தை வந்து மனு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு என்லைட்டன்ட் ரூலர் ஆஃப் அர்த், பூமியோடைய ஒரு என்லைட்டன்ட், ஒரு ஆன்மீக மேன்மை அடைந்த ஒரு வந்து மகான். அவர் வந்து பூமியை ஆண்டுட்டு இருந்தாரு. அவர் தான் வந்து மனு அப்படின்றது. சோ அவரு வந்து உலகம் ஃபுல்லா தன்னுடைய மகள், அதாவது மகரிஷி தேவஹூதி, அவங்களோட தன்னுடைய மகளுக்காக உலகம் ஃபுல்லா வரன்களை தேடிட்டே இருக்காரு. எங்க நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ்டா இருக்கிற, ரொம்ப மேன்மை அடைந்திருக்க ஒரு யோகி தான் எனக்கு வந்து மருமகனா வரணும். என்னுடைய மகளுக்கு அவன் தான் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் பொழுது, அவங்க வந்து கர்தமா முனி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கவனிக்கிறாங்க. அவர் வந்து ரொம்ப கடுமையான தவங்கள், இந்த காடுகள்ல வந்து தவங்கள் பண்ணிட்டு இருக்காரு. சோ அப்ப வந்து இந்த மனு அப்படின்ற ராஜா வந்து அவரு போயிட்டு இவரை அணுகி கேட்கும் பொழுது, கர்தமா முனியால வந்து அத வந்து அந்த ஆஃபரை வந்து அவருடைய எண்ணமே என்னன்னா, இந்த பரபிரம்மத்தோட கலக்கிறது தான் அவருடைய எண்ணமா இருக்குது. இருந்தாலும் இவ்ளோ பெரிய ஒரு மகானே நம்ம கிட்ட வந்து கேட்கிறாரு, மனு அப்படின்ற கேட்கிறாரு அப்படின்னா, அத வந்து நிராகரிக்க முடியாம அவர் என்ன சொல்றாருன்னா, சரி நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்குது. அவங்க வந்து தாய்மை அடைந்ததுக்கு அப்புறம், உங்களுடைய பெண் வந்து மகள் வந்து தாய்மை அடைந்ததுக்கு அப்புறம் நான் வந்து மறுபடியும் என்னுடைய தவங்களை செய்யறதுக்காக இந்த காடுகளுக்கு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இந்த கண்டிஷனுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லும்பொழுது, ஆம், மகரிஷி தேவஹூதி வந்து அவங்களும் வந்து ஓகேன்னு சொல்லிடுறாங்க. சரி, அவங்க அப்பா அரேஞ்ச் பண்ண அந்த கல்யாணத்துக்கு அந்த அந்த வரனுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து
திருமண வாழ்க்கையில இவங்க 2 பேரும் கர்தமா முனி அப்புறமா வந்து தேவஹூதி அவங்க 2 பேரும் வந்து பல ஆண்டுகள் வந்து தன்னுடைய அந்த திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 9 மகள்கள் பிறக்குறாங்க. அவங்க பேர்கள் என்னென்னன்னா கலா, அனசுயா, ஸ்ரத்தா, ஹவிர்பவ், கீதா, கிரியா, கியாதி, அருந்ததி, அதுக்கப்புறம் சாந்தி. சோ இந்த மாதிரி 9 பெண்கள் பிறக்குறாங்க. அவங்க எல்லாரும் பிற்காலத்துல வந்து மிக மகான்களான யோகிகளா இப்ப சொன்னாங்க இல்லையா, பூமியவே இந்த சோலார் சிஸ்டம் அதாவது சூரிய குடும்பங்களையே உருவாக்கி அதை பராமரிக்கும், அதுல உயிர்களை பராமரிக்கணும்ல, அந்த அந்த எல்லா விதமான கிரகங்களையும் பராமரிக்கணும், சூரியனையும் சோ அந்த மாதிரி அந்த உயிர்களை காக்கக்கூடிய அந்த திறமை வாய்ந்த ஒரு யோகிகளா இவங்க எல்லாம் வந்து அதுக்கப்புறம் பிற்காலத்துல ஆனாங்க. அதே போல அவங்களுக்கு ஒரு மகனும் பிறந்தாங்க. அந்த மகனுடைய பேரு வந்து மகரிஷி கபிலா அப்படின்றவர். அந்த மகரிஷி கபிலா வந்து வேற யாரும் கிடையாது, நாராயணருடைய பிறவிதான், மேனிஃபெஸ்டேஷன் தான். நாராயணர் வந்து இவங்களுக்கு மகனாக பிறக்கும் பொழுது நாராயணி தேவியால அந்த மகிழ்ச்சி தாங்க முடியாம அவங்களே வந்து இங்க வந்து அந்த சின்ன குழந்தையா நாராயணருடைய சின்ன அந்த மழலையா வந்து அவங்கள வந்து கையில தூக்குறாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து நாராயணி வந்து இவங்களோடையும் தேவி நாராயணி வந்து இவங்களோடையும் சேர்ந்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கர்தமா முனி வந்து அவர் வந்து காட்டுக்கு போறாரு இந்த சந்நியாசத்துக்காக. இந்த பிள்ளை குட்டிகள் எல்லாம் இங்க ஒரு 9 பெண்கள் ஒரு பையன் எல்லாம் கொடுத்துட்டு இவரை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்டுக்கு போகும்பொழுது அப்போ வந்து நாராயணி தேவி வந்து இங்க இங்களுக்கு வந்து மகரிஷி தேவகுத்திக்கு வந்து ஆறுதல் சொல்றதுக்காகவும் இந்த எல்லா குழந்தைகளையும் அவங்க வந்து நல்லபடியா ட்ரெயின் பண்ணி ஆன்மீக பாதையில யோக முறைப்படி அவங்க வந்து வளர்க்கறதுக்காகவும் அவங்க கூடயே துணையா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய 9 பெண்களுக்கும் வந்து திருமண வயது ஆகும் பொழுது அவங்களுக்கு எந்தெந்த வரன் தகுதியான வரன் அப்படின்றத வந்து அதை கைட் பண்றதுக்காகவும் தேவி வந்து நாராயணி தேவி வந்து அவங்களுக்கு துணையா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஹ் தேவஹுத்தி அவங்களுடைய அதாவது மகரிஷி தேவஹுத்தி அவங்களுடைய ஒரு மகள், அவங்க வந்து அவங்க பேரு வந்து கியாதி அப்படின்ற சேஜ் கியாதி அவங்க பேரு, ரிஷி கியாதி அவங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு குணம் கொண்டவங்க. அவங்களுடைய இன்னர் வேர்ல்டுல அவங்க வந்து ரொம்ப விழிப்பானவங்க. அதாவது அவங்களுக்கு உள்முகமான ஞானங்கள் நிறையவே இருந்தது. நல்ல டீப் மெடிடேஷன் பண்றவங்க. அப்போ வந்து நாராயணி தேவிக்கு வந்து அவங்க மேல ஒரு தனி ஒரு அஃபெக்ஷன் இருக்கு. அவங்கள வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹையர் ரியல்ஸ்க்கு அதாவது இன்னும் எப்படி இந்த தியானத்துல இன்னொன்னு மேன்மை அடைந்து உயரிய தலங்களுக்கு போகணும் அப்படின்றத கைடன்ஸ் வந்து இந்த நாராயணி தேவி வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கு. அவங்க மேல ஒரு தனி ஒரு அக்கறை, அந்த 9 மகள்கள்ல அவங்களுக்கு ஒரு தனி ஒரு அவங்க மேல பிரியமா இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த ரிஷி கியாதி இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகுது. அவங்களுக்கு வந்து ரிஷி பிரிகு அப்படின்னு சொல்லிட்டு பிரிகு ரிஷியா கூட திருமணம் ஆகுது. திருமணம் ஆன கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வைகுண்டத்துக்கு போயிட்டு அந்த வந்து செலஸ்ட்ரியல் ரியல்ம் இருக்கு இல்லையா, அதாவது அந்த அந்த தேவலோகம் அந்த வைகுண்ட லோகத்துக்கு போயிட்டு நாராயணியோட துணையை கேட்கிறாங்க, நாராயணியோட அசிஸ்டன்ஸ் அவங்களுடைய ஹெல்ப் கேட்கறாங்க. எதுக்குன்னா இங்க பூமியில வந்து இந்த மனிதர்கள் வாழும் இந்த தளத்துல வந்து சில ஞானங்களை கொண்டு போய் பகிர வேண்டி இருக்குது, அதுக்கு உங்களுடைய வழிகாட்டல் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாராயணி தேவி கிட்ட கேட்கும் பொழுது இப்போ இந்த இவங்க இருக்க அந்த சேஜ் கியாத்தி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நாராயணி தேவியோட விஸ்டம் அவங்களுடைய ஞானத்தை பார்த்து இவங்க ரொம்ப வியந்து போறாங்க. ஓ, இந்த மாதிரி இவ்வளவு ஒரு ஞானமா இந்த தேவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அவங்களுடைய கணவர் வந்து இந்த நாராயணி மாதாவோட அழகை பார்த்து வந்து வியந்து போறாரு. இவ்வளவு ஒரு அழகு, இவ்வளவு ஒரு ஞானம், இவ்வளவு அறிவு சார்ந்த இவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ கியாத்தி அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த சேஜ் கியாத்திக்கு வந்து அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா அவங்க மனசுக்குள்ள இந்த நாராயணி தேவியை நமக்கு மகளா பிறந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாங்க. அவங்க மனசுல நினைக்கிறது அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க அதாவது அவங்க கணவர் வந்து சரி நம்ம வந்து இத நாராயணி தேவி கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியோட டிசைரும் அதுதான் இருக்கு, எண்ணம் அதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேச்சு பிருகு என்ன பண்றாருன்னா தேவி மாதா கிட்ட கெஞ்சி வேண்டுதல் பண்ணி எங்களுக்கு நீங்க மகளா வரணும், இந்த மனித பூமியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே தேவி மாதாவும் ஓகேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாராயணர் வந்து என்ன வந்து மறுபடியும் வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு வருவாரு அப்படின்றத வந்து நாராயணர் ஒப்புக்கொண்டதுக்கு அப்புறமா தான் தேவி மாதா வந்து இந்த நாராயணி தேவி வந்து அதுக்கு ஒத்துக்கிறாங்க, சரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறம் வந்து
நாராயணி தேவி வந்து ஸ்ரீ அப்படின்னு அவங்க மகாலட்சுமி எல்லாம் அவங்க பேரு தானே, நாராயணி தேவியோட பேரு. இவங்க பூமியில பிறக்கும் பொழுது அவங்க வந்து பார்கவி அப்படின்ற பேரால ஒரு அழகும் அறிவும் நிறைந்த, எப்படி நாராயணி தேவிக்கு வந்து அழகு அறிவு எல்லாமே பரிபூர்ணமா இருக்கும், அந்த மாதிரி பிறவி கொண்டு அழகும் அறிவும் நிறைந்த பார்கவி அப்படின்ற பேரோட இவங்களுக்கு வந்து பிறக்குறாங்க. அதாவது சேஜ் கியாதிக்கும் அவங்களுடைய கணவர் பிருகு அப்படின்ற அஹ், முனிவருக்கும் வந்து இவங்க பிறக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து அந்த ஹியூமன் பர்த் எடுத்து வந்தாலும், மனித உருவம் கொண்டு வந்தாலும், அவங்களுக்கு அந்த தேவலோகத்துல இருந்த அதே ஞானம், அந்த தெய்வீக இருந்த அந்த ஞானத்துல பெரும் பகுதியை வந்து அவங்களுக்கு இங்க பிறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு நினைவுல இருக்குது. அத வந்து தன்னுடைய தந்தை கிட்ட வந்து அப்புறமா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பகிர்ந்துட்டு, அவங்க நட்சத்திரங்கள் அதோடைய தாக்கம் எப்படி இருக்கு நம்ம பூமி மேலயும் மத்த இடங்கள்லயும், நமக்கு வந்து அந்த ராசி எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அந்த ஜாதகம், அந்த அஸ்ட்ராலஜி இருக்கு இல்லையா, சோ அந்த அதெல்லாம் ஜோதிடம் ஜோதிடம் பாக்குறதுக்காக வந்து இதெல்லாம் எப்படி இந்த நட்சத்திரங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய இந்த எல்லா கிரகங்கள் மேலயும் எப்படி அதோடைய தாக்கம் இருக்குது அப்படின்றத வந்து இந்த பிசிக்கல் ரியல்ல, இந்த பூமி மேல எஸ்பெஷலி இதுல இருக்கிற எல்லா உயிரினங்கள் மேலயும் அதோடைய தாக்கம் எப்படியா இருக்குது அப்படின்றத வந்து அவங்க தன்னுடைய அப்பாக்கும் உணர்த்துறாங்க, புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இன்னும் அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து ப்ரெடிக்டிவ் அஸ்ட்ராலஜி, அதாவது இந்த ஜோதிடத்திலேயே வந்து முன்கூட்டி கணித்து தெரிஞ்சுக்கிறது. இப்ப நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடியே இந்த என்னென்ன இந்த கிரகங்கள்ல நடக்க போகுது, என்ன மாற்றங்கள் நடக்க போகுது, எப்ப கிரகணம் நடக்க போகுது, என்னென்ன பௌர்ணமி, எப்ப அமாவாசை, எல்லாம் அது ஒரு கணிதம் மாதிரி, அதுல வந்து எல்லாமே கரெக்ட் சயின்ஸ் மாதிரி அதை வந்து ஜோதிடத்துல இருக்குது இல்லையா. நம்மளே வியத்து போற அளவுக்கு நம்மளுடைய பஞ்சாங்கங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். சோ இது மாதிரியான விஷயங்களை வந்து பார்கவி வந்து அவருடைய அப்பா பிருகுக்கு அந்த நாலேஜ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து அடுத்து என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய அப்பா இருக்காரு சேஜ் பிருகு, அவருக்கு வந்து 2 மனைவிகள் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, கியாதி, சேஜ் கியாதி இருக்காங்க. அடுத்ததா அவர் வந்து இன்னொருத்தரை வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. அவங்க பேரு வந்து உசானா. இப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் பல திருமணங்கள் பண்ணிக்கிறது கரெக்டா இருந்தது. அப்பெல்லாம் வந்து அதுக்கு பெரிய தடையெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சோ இவங்களும் வந்து உசானா அப்படின்றவங்க வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, சுக்ராச்சாரியர் இருக்காரு இல்லையா, அசுரர்களுடைய குருவா இருக்கக்கூடிய சுக்ராச்சாரியாருடைய அம்மா தான் இவங்க. இவங்களுடைய மகன் தான் சுக்ராச்சாரியர் அப்படின்றது. சோ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து அசுரர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிற ஒரு குருவா இருக்காரு. இப்போ ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் பெரும் போர் நடக்குது. யார் இந்த பூமியை வந்து தனக்குள்ள கட்டுக்குள்ள வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு யுத்தமே நடக்கும் பொழுது, ரொம்ப பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கும் பொழுது நிறைய அசுரர்கள் அதுல வந்து கொல்லப்பட்டாங்க. பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்குது. அப்போ அவங்களுடைய அந்த, அதாவது உசானா இருக்காங்களே அவங்களுடைய மகனுடைய சீடர்கள் தானே இந்த அசுரர்கள். அவங்க எல்லாம் இவ்வளவு ஒரு துன்பத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது, அழிக்கப்படும் பொழுது அவங்க எல்லாம் வந்து இவங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் அடைக்கலம் கேட்கறாங்க. உசானா இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய குருவோட மாதா இல்லையா, குரு மாதா இல்லையா அவங்க. சோ அவங்க கிட்ட வந்து எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க, தேவர்கள் எங்களை விரட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அடைக்கலம் கேட்கும் பொழுது, உசானா என்ன பண்றாங்க, அவங்களுடைய மகனோட சீடர்கள் தானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அடைக்கலமும் கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்து தேவர்களும் வந்து அவங்கள தேடி வராங்க, அசுரர்களை தேடி வராங்க. அவங்க இங்கதான் அடைக்கலம் புகுந்துட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவங்க வந்து இவங்களை பின்னாடி விரட்டிட்டு வரும்பொழுது அவங்க சொல்றாங்க, உசானா அவங்க கிட்ட சொல்றாங்க, நீங்க எங்களை அலோவ் பண்ணுங்க, நாங்க வந்து அசுரர்களை வதம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் பண்ண முடியாது. ஏன்னா நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், நான் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன், பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அதை மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கும் வாதம் நடந்துட்டு இருக்கும்போது, அப்போ வந்து நாராயணர் வந்து அந்த வழியா வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து அதான் ஏற்கனவே வாக்கு கொடுத்தது போல நாராயணி தேவிய கூட்டிட்டு போ அப்படின்றதுக்காக வந்திருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா போற வழியில இந்த மாதிரி நடக்குது. சோ நாராயணர் வந்து பாக்குறாரு, ஆம், இந்த ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு தேவர்களுக்கும் முசானா அவங்களுக்கும் அப்படின்னும் பொழுது, அவரு அங்க வந்துட்டு ஆஹ் க- புரிஞ்சுக்கிட்டு, அந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உசானா அவங்க கிட்ட சொல்றாரு, இல்ல இல்ல இந்த சண்டை நடக்கிறது வந்து நீங்க வந்து இதுக்கு அசுரர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது, நீங்க தர்மாவை தான் வந்து தர்மம் தான் நிலை நிக்கணும், நீங்க வந்து அதுக்கு எதிராக நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, அவங்க பிடிவாதமா இல்ல நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதுக்கு மீறி நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, நாராயணர் சொல்றாரு, வாக்கு வந்து கொடுக்கறது வந்து அதை மீறி போறது ஒரு தப்பு தான், அதை விட பெரும் தப்பு வந்து
தர்மத்துக்கு எதிரா நம்ம போறது அது ரொம்ப பெரிய ஒரு தவறான ஒரு செயல். அதோடைய விளைவுகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. 2த்தையும் எடை போட்டு பார்க்கும்பொழுது தர்மத்துக்கு விரோதமா போறது தான் ரொம்ப பெரிய பாவம். அதனால நீங்க மரணம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது கூட தேவர்கள அனுமதிங்க. அவங்க செய்யற செயலை செய்யறதுக்கு அனுமதிங்க. இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக அப்படின்னு சொன்னோம். திரும்ப திரும்ப உத்தானா வந்து இல்ல என்னால முடியாது முடியாதுன்னு சொல்லும்போது நாராயணருக்கு வந்து என்ன பண்றதுன்னே அவருக்கு கொஞ்சம் ஒரு டெலிகேட்டான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பொசிஷன்ல இருக்கும்பொழுதுதான் பார்கவி அங்க வராங்க. பார்கவின்னா உங்களுக்கே தெரியும். இந்த அதாவது அவங்களுடைய சித்தி தான் இந்த உசானா அப்படின்றவங்க. அவங்க அப்பாக்கு 2 மனைவிகள். அப்போ வந்து 2வது மனைவி தான் இந்த உசானா அப்படின்றவங்க. அப்போ வந்து பார்கவி அங்க வந்துட்டு பாக்குறாங்க. அதாவது அவங்க நாராயணியோட உருவம் தானே. அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு தான் நாராயணன் வந்திருக்காரு. சோ அவங்க பார்கவி என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய சித்தி கிட்ட சொல்றாங்க. அம்மா நீங்க வந்து இது மாதிரிலாம் இதுக்கு தடையா நின்னீங்கன்னா, உங்க உங்க உயிர் தான் போயிடும். அந்த மாரிலாம் பண்ணாதீங்க நீங்க. உங்களுடைய அந்த வாக்குல இருந்து நான் உங்கள விடுவிக்கிறேன். நீங்க அசுரர்களுக்கு குடுத்த வாக்குல இருந்து வேணா நான் உங்கள விடுவிக்கிறேன். ஆனா வந்து அவங்க எத்தன அவ்வளவு கொடுமை பண்ணியிருக்காங்க, அத்தியாச்சாரங்கள் பண்ணியிருக்காங்க மக்கள் மேல. அதனால இது வந்து நேரம். அவங்கள வந்து அவங்க வேலைய செய்ய விடுங்க. அப்படின்னு சொல்லும்பொழுது உஷாக்கு வந்து அவங்களுக்கு புரியுது. சரி, ஆனா இப்ப நான் என்ன பண்றது? இதுக்கும் அதுக்கும் எனக்கு தர்ம சங்கடமான ஒரு நிலையா இருக்கே! அப்படின்னு புரிஞ்சுகிட்ட உஷானா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அந்த சூழல புரிஞ்சுகிட்டு, அந்த நிலைமைய புரிஞ்சுகிட்டு, உடனே வந்து நாயனர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. பிரபு எனக்கு வந்து என்ன மன்னிச்சிடுங்க. நான் வந்து இப்ப இந்த பிசிக்கல் பாடி இந்த உருவத்த வந்து நான் விட்டுட்டு போகிற நேரம் வந்துருச்சு. சோ நான் வந்து அது உங்க கையால நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட உயிர் போகுன்னா உங்க கையால போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருந்து என்ன மீட்டெடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, என்னுடைய வார்த்தைகளுக்கு எதிராகவும் என்னால இருக்க முடியாது. அதே நேரத்துல இந்த தர்மத்துக்கு எதிராவும் நான் வந்து செயல்படுறதுக்கு சரி கிடையாதுன்னு எனக்கு புரியுது. அதனால இந்த ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல்ல இருந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட வந்து சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, நாராயணர் என்ன பண்றாருன்னா வந்து அப்படியே அவங்களுடைய ஆன்மாவ வந்து அவங்களோட உயிர்கள இருந்து அப்படியே வந்து மெதுவா அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு பிரிச்சு எடுக்கிறார். எந்த ஒரு அ பெயினும் இல்லாம அவங்கள வந்து அந்த வாக்குல இருந்து அவங்கள வெளியே அந்த நிலையில இருந்து அவங்கள வந்து எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அங்கருந்து நகர்ந்து போயிட்டு, அசுரர்கள வந்து வதை பண்றதுல வந்து தேவர்கள் வந்து அவங்கள வதை பண்றதுக்கு இவர வந்து வழி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு அந்த மசாக்கர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ஒரு வதம் அப்படின்றது பெருமளவுல நடந்து, அ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவர்கள் வந்து அங்கருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் வந்து இந்த மெடிடேஷன்ல இருக்கிறாரு. இவ்ளோ நேரம் வந்து சேஜ் பிருகு வந்து எங்கேயோ தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தியானத்த முடிச்சுட்டு திரும்ப அவரோட இடத்துக்கு வரும்பொழுது, அப்ப பார்க்குறாரு அவங்களோட மனைவி இறந்ததையும், அங்க எவ்ளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்த உடனே எல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. நெறைய பேர் அவங்க அசுரர்கள் வதைக்கப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, "என்ன இது அக்கிரமம்? இது எப்படி நடந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய அந்த கமண்டலத்துல இருக்கிற அந்த இத எடுத்து அவர் இப்பதான் தியானம் பண்ணிட்டு வர்றாரு. அப்படியே உடனே அது யார் பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. தன்னுடைய மனைவியோட அந்த நிலைய பார்த்த உடனே, அந்த துக்கத்துல அவர் என்ன பண்றாருன்னா, ஆகாயத்த பார்த்து கர்ஜனை மாதிரி பண்றார். ஒரு சாபம் குடுக்கிறார். யார் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு துயரத்த வலிய ஏற்படுத்தியிருக்காங்களோ, அவங்களுக்கும் வந்து இதே நிலை ஏற்படட்டும். அவங்களோட மனைவி கிட்ட அவங்க வந்து பிரிவுன்றது என்ன? அதோடைய வலி என்ன? அப்படின்றத தெரிஞ்சுக்கட்டும். அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அவருடைய அந்த ஒரு குரல், அந்த அந்த கர்ஜனை மாதிரி அவரோட குரல் வந்து ஆகாயம் முழுக்க ஒலிச்சு, அப்படியே அதுல ஒரு விரிசல் ஏற்படுது. அது அந்த சவுண்டோட அந்த அந்த குரலோட அவ்வளோ இன்டென்சிட்டி. அந்த வார்த்தை வந்து இப்ப ஏன்னா அவர் இப்பதான் வந்து தியானத்தினால அந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் பெற்று அவர் அவ்வளோ அந்த அந்த ஆன்மீக ஆற்றல பெற்று வந்திருக்காரு. அப்படியே அந்த தவத்துல இருந்து இப்பதான் வந்திருக்காரு. அப்போ அந்த நேரத்துல அந்த விடுற அந்த சாபம் வந்து அவ்ளோ எதிரொலி கொடுக்குது எல்லா இடத்துலயும். அதுக்கப்புறம் வந்து அதிலிருந்து வந்து அந்த மேகங்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆகாயத்துல இருந்து வந்து நாராயணர் தோன்றார். தோன்றின உடனே இவருக்கு அப்பதான் புரியுது. ஓ! இதுக்கெல்லாம் இவருதான் காரணமா? நம்ம தெரியாம ஏதோ பண்ணிட்டோமே! என்னமோ நடந்திருக்கீங்க. நம்ம தெரியாம இப்படி பண்ணிட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு, அவர் உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது நாராயணர் அப்படின்றது இவருடைய அ மருமகன் தான் ஆக்சுவலா. பார்கவின்றது இவருடைய மகள் அப்படின்னா, அவங்கள திருமணம் பண்ணிக்க போறது. சோ மருமகன் தான் ஆகுது நாராயணன். சோ அதனால வந்து அவர் கால்ல வந்து விழுறாரு சஃபரிங். என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது,
சரி நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நாராயணர் என்ன சொல்றாரு, நான் உன்னோட வலிய நான் எடுத்துக்கிறேன். அதே போல உன்னோட வேதனையும் எடுத்துக்கிறேன். உன்னுடைய சாபத்தையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல மன்னிச்சிடுங்க. நான் ரியலைஸ் பண்றேன். நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாம நான் பேசிட்டேன் பிரபு. தயவு செய்து இந்த இந்த சாபத்த வந்து உடைச்சிருங்க. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, நாராயணர் வந்து அவர வந்து எழுப்பி தூக்கி இல்ல இல்ல நான் வந்து உன்னுடைய வலிய எடுத்துக்கிறேன். அதேபோல உன்னோட இதயத்துல ஏற்பட்ட அந்த காயத்த நான் மேல ஏத்துக்கிறேன். என்னோட இதயத்துல ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நாங்க வந்து அம் கண்டிப்பா நாராயணியும் நானும் ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கும்பொழுது, இந்த இந்த வலிய நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதாவது பார்கவி வந்து பார்க்குறாங்க. நாராயணர வந்து ரொம்ப அ அன் ப கிரேட்ஃபுல்லா நன்றி உணர்வோட அவங்க வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சேஜ் கியாதி அப்படின்றவங்க, அந்த ரிஷி வந்து அந்த ரிஷி மாதா என்ன அவங்க வந்து அவங்களும் தியானத்துல இருக்காங்க. இவ்வளவு நேரம் அவங்களும் வரல. இந்த எதிரொலினால இது எல்லா இடத்துலயும் எதிரொலிக்கிறதுனால அந்த ஒரு வைப்ரேஷன்னால அவங்களுக்குமே வந்து அந்த விழிப்பு நிலை வருது. அவங்களுடைய மகள் தானே பார்கவி. சோ இந்த மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தியானத்துல இருந்து வெளிய வந்து அவங்க இங்க வராங்க. இந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. இந்த 3 உலகங்கள்லயும் அந்த அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு அந்த ஒரு சாபமானது. சோ அவங்க வந்த உடனே வந்து அ சேஜ் சேஜ் கியாதி வந்த உடனே அவங்க வந்து அதாவது வேகமா வராங்க இந்த இடத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்காக. அப்போ அவங்க பார்க்குறாங்க. இந்த மாரி வந்து என்ன பண்ணிட்டீங்க நீங்க? நம்மளுடைய அந்த நாராயணருக்கு நீங்க வந்து சாபம் குடுத்தீங்கன்னா, அது நம்மளுடைய பெண்ணுக்கு குடுத்த சாபம் தானே. என்ன ஒரு அப்பா நீங்க? தன்னோட பெண்ணுடைய வாழ்க்கையவே இந்த மாதிரி ஒரு சபிச்சு இந்த மாரி நாசம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தன்னுடைய கணவர வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ந நாராயணர் வந்து தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட இருந்து வந்து பிரியணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய மகள் தான் அதுல ஈக்குவலா பாதிக்கப்படுவா. உங்களுக்கு ஏன் இதெல்லாம் புரியாம போச்சு அப்படின்னு சொன்ன உடனே, இவரு வந்து ரொம்ப வருந்தி தன்னுடைய மகள வந்து அணைச்சுட்டு, இவரு வந்து மன்னிச்சுக்கோமா, என்ன நான் அது மாரி இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, நாராயணர் கூட என்ன சொல்றாருன்னா, இந்த எந்த ஒரு சேஜோட சாபமும் வந்து திரும்ப பெறப்பட மாட்டாது. அது வந்து நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கியாதி இருக்காங்களே, சேஜஸ் கியாதி அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்கன்னா, ஒரு மென்மையான குரல்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த தீவிரத்த குறைக்கிறதுக்கான வழி இருக்குது. ஸோ வந்து இது வந்து நீங்க எப்ப உங்களுடைய பிறவி எடுத்து நீங்க பூமிக்கு போறீங்க. அப்போ உங்களுடைய விருப்பத்தின் பேர்ல தான் இது நடக்கும். ஆனா அது வந்து இந்த உலகத்துக்கு பெனிஃபிட் தரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியான நேரம் வரும்போது இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்கவி கிட்ட அ அவங்க கிட்ட நாராயணர் வந்து சரி நம்ம திரும்பி போறதுக்கு நேரம் வந்துருச்சு வா அப்படின்னு சொல்லும்பொழுது, பார்கவி என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய தாய் மற்றும் தந்தை கால்ல விழுந்து வணங்கிட்டு, ஆசீர்வாதத்த வாங்கிட்டு அவங்க போகும்பொழுது, அந்த டைம்ல அம் இங்க சேஜ் கியாதி இருக்காங்கல்ல, தன்னுடைய மகள வந்து தனியா கூட்டிட்டு போய், அவங்களுக்கு சில அறிவுரைகள் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காலம் வரும். அந்த டைம்ல வந்து ரிஷிகளுடைய இந்த சாபமானது தேவைப்படாது. இப்போதைக்கு இது தேவைப்படுது. கா இந்த காலத்துல. ஆனா எதிர்காலத்துல இது வந்து தேவைப்படாது. இப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட் அந்த லாக்காக அத சரிப்படுத்துறதுக்காக, ஒழுங்குபடுத்துறதுக்கு இப்ப தேவைப்படுது. ஆனா ஒரு காலம் வரும். அப்ப அது வந்து இந்த சாபமானது தேவையே கிடையாதா இருக்கும். அப்போ வந்து நீ அந்த வேலைய செய்யணும். அந்த எடுத்துக்கணும், மீட்டெடுக்கணும் அப்படின்னு. சோ அதனால தான் சீதாம்மா வந்து சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா, எதுக்கு இந்த மாதிரி வந்து இந்த அ ரிஷிகள்லாம் இருக்காங்க, இப்படி இருக்காங்க. இவங்களுக்கு ஏன் இந்த மாரி சபிக்கிற பவர் இருக்கு? அப்படின்றதெல்லாம் இவங்க வந்து நான் அப்பப்ப கேட்டுட்டே இருப்பாங்க இல்லையா? இது சரி கிடையாது. இது நியாயமானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அதனால இவங்க அம்மா வந்து சேஜ் கியாதி இவங்களுக்கு சொல்றாங்க. ஒரு நாள் அந்த பவர வந்து நீ தான் எடுத்துக்கணும். நீ எடுத்துடணும் அவங்க கிட்ட இருந்து. எதுக்குன்னா, இந்த டிக்ளைனிங் ஏஜஸ் இந்த கீழ் நோக்கி செல்லும்பொழுது அந்த யுக மாற்றம் அப்படின்றது நோக்கி வரும்பொழுது, இத வந்து தவறா பயன்படுத்துவாங்க அந்த ரிஷிகள் எல்லாம். அப்போ அந்த பவர நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அப்ப பார்கவி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. இப்போ வந்து சீதாம்மாவுடைய பூர்வ ஜென்மத்துல அவங்க பார்கவியா பிறக்கும்பொழுது, அவங்க வந்து எப்படி நாராயணருக்கு வந்து சபிச்ச சாபனை காரணமா, இந்த பிறவியில அவங்களோட பிரிவு ஏற்பட்டிருக்கு. நாராயணர் வந்து அதாவது நாராயணர் இப்ப ஸ்ரீராமராகவும், நாராயணி தேவி வந்து இப்போ சீதா மாதாவும் பிறந்திருக்காங்க. சோ அவங்களுடைய முற்பிறவியில பார்கவியா பிறக்கும்போது நடந்த இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து இப்ப ஞாபகத்துல வருது. அப்போ சீதா மாதா வந்து இப்ப தியானத்துல உட்கார்ந்துட்டு இதெல்லாம் வந்து
ரிஷி தேவஹூதி இருக்காங்க இல்லையா? மகரிஷி தேவஹூதி அவங்க இதெல்லாம் அந்த ஞாபகத்துல வரதுக்காக இதெல்லாம் இது இந்த தாட் மூலமா அவங்களுக்கு செலுத்திட்டே இருக்கும்போது இவங்களுக்கு வந்தது. ஸோ இவங்க நல்லா ஆழ்ந்த தியானத்துல கொஞ்ச நேரம் அதே அப்படியே லாங் சைலன்ஸ்ல இருந்து இப்போதைய சூழலுக்கு வர வரைக்கும் அந்த நினைவுகள் நார்மல் அடையிற வரைக்கும் அவங்க அதுல இருந்து எடுத்துட்டு ஓகே, அப்ப இதுதான் நான் ஸ்ரீராமர் கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கான காரணமா அப்படின்னு சொல்லிட்டு சேஜ் தேவஹூதி கிட்ட மகரிஷி தேவஹூதி கிட்ட அவங்க கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மகரிஷி தேவஹூதியும் ஆமா அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப உங்களுடைய கரண்ட் லைஃப்ல இப்ப இந்த ஒரு பிறவியில நீங்க 2 பேருமே ராவணரை ரிலீஸ் பண்றதுக்காக அவங்களுக்கு முக்தி தர்றதுக்காக நீங்க வர சொல்லிட்டு கொடுத்திருக்கேன் அந்த வாக்குக்காகவும் தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. உங்களோட இந்த செப்பரேஷன் ஒரு முதல்ல நடந்த அந்த சாபன காரணமா தான் நடந்தது அப்படின்றத சொல்றாங்க. ஆனா இன்னமும் அந்த செப்பரேஷன் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். இதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு போர் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அந்த அந்த போர் நடக்கும்போது உனக்கு அத பத்தி எல்லாமே விஷயம் புரியும். அது இந்த உலகத்தோடைய நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல என்னுடைய மகள் கியாதி, அதாவது உன்னுடைய அம்மா கியாதி அந்த பிறவில சொன்ன மாதிரி இப்போ நானும் உன்கிட்ட சில எதிர்காலத்தை பத்தின விஷயங்களை நீ என்னென்ன வேலைகள் செய்யணும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க கைகளை பிடிச்சு அவங்க சொல்றாங்க. சோ இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இது இனிமேல் என்ன இருக்கு இந்த கதை அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இந்த கதையை இதோடய நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம கொஞ்சம் பார்த்ததே இது வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதை ஓகே.